என்னென்ன கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நிறைய அதை பற்றி யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், எப்படி இருக்கும், இப்படி ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது பற்றியாக அந்த இதை வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, ஒவ்வொரு வீக்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கு நான் போட்டிருக்கேன், 1.5 மந்த்ஸுக்கு போட்டேன். நெக்ஸ்ட்டு 1.5 மந்த்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம். வேறு யாருக்கும் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரிக்கு அப்புறம் வந்து எவ்வளோ நாளில் சரியாகுன்ற ஒரு கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா, சர்ஜரி ஹீலிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து 6 மாதத்தில் ரெடி ஆகி அவங்க வந்து திரும்பி ஸ்போர்ட்ஸுக்கு போயிடலாம். ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் வரைக்குமே எடுக்கும். ஓகேங்களா? இது வந்து எத்தனை இதில். ரெண்டாவது கேள்வி அப்படின்னா, எப்போ நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நடக்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வந்து அன்றைக்கே நடக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேர் தான். ஃபாரின்ஸ்லாம் சர்ஜரி பண்ண அன்றைக்கே நடந்து போக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியன்ஸில் வந்து என்னென்னா, பேஷண்ட் கேர்னஸ்க்காண்டி அவங்கள கேராக பார்த்துக்கணுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு டே வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து உங்களை வந்து க்ரன்ச்சஸ் வாக்கர் கொடுத்து நடக்க சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் நடந்து பார்க்கணும். உங்களால் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி உங்களால் நடக்க முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நடக்கிறது வந்து வாக்கர் சப்போர்ட்டோடு நடப்பீங்க. அதான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பாதி காலை ஊனாமல் நடப்பீங்க. ஒரு சிலருக்கு அதாவது மெனிஸ்கஸும் சேர்ந்து சர்ஜரி பண்ணியிருந்தால் காலை ஊனாமல் நடப்பீங்க. வெறும் ஏசியல் சர்ஜரி அப்படின்னா பாதி காலை வெயிட் பண்ணி நடக்க சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ்க்கு அப்படி இருக்கும். 4 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வாக்கர் இல்லாமல் நடக்கலாம். இது மூணாவது கேள்வி வந்து என்னன்னா, ஏன் நீ எனக்கு இன்னும் சொல்லிங்காகவே இருக்குது, சர்ஜரி பண்ணி 1.5 மந்த்ஸ் ஆச்சு, 2 மந்த்ஸ் ஆச்சு, ஏன் எனக்கு நீ சொல்லிங்க இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக சொல்லிங்க இருக்குங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு கிராஃப்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. ரெண்டாவது உங்கள் போனை வந்து ஹோல் போட்டு தான் அந்த சர்ஜரி நடந்திருக்கும். நாலாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்கீங்க. அது எல்லாமே வந்து ஃபாரின் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டைமில். அது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி நேச்சுரல் இடத்துல வந்து வேறு ஒரு இதை எடுத்து வைக்கிறதுனால அது வந்து ஃபாரின் மெட்டீரியல்னு சொல்கிறதுனால அது உங்களுக்கு அந்த பாடியோடு அடாப்ட் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 4 months ஆகும். ஸோ ஹீலிங் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டிஃபர் ஆகும். நீங்கள் நல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணனா ஸ்வெல்லிங் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான். காலை வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ண முடியுமா? காலை கம்பல்சரி பெண்ட் பண்ண முடியுங்க. நல்லா ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டிருப்பாங்க. அதுபடி தான் நீங்கள் காலை பெண்ட் பண்ண முடியும். நீ ஸ்வெல்லிங் அதை சொல்லியாச்சு. ஸ்டிஃப்னஸ்ன்றது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நீ வந்து ஒரு 4 வீக்ஸ் லாக் பண்ணி வச்சோன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ஃபிசியோ போக அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபிசியோ எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபிசியோ வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பிரித்த உடனே 14வது நாள்லேருந்து 7லேருந்து 14 நீங்கள் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7ஆம் தேதி நீங்கள் சர்ஜரி பண்ணி 7 நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 14 நாளுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நீங்கள் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபிசியோ ஏன் அப்படின்னா, ஃபிசியோவில் என்ன மோஸ்ட்லி உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் வைப்பாங்க, டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட் ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஸ்வெல்லிங்கையும் பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி அல்ட்ராசவுண்ட். டென்ஸுன்றது உங்களுக்கு வந்து மசில்லாம் லூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டென்ஸு வச்சு அந்த மசிலை வந்து திரும்பி டைட்டன் பண்ணுறது தான் டென்ஸு. மூணாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த நீ பெண்ட் பண்ணி ஃபிசியோஸ் பண்ணி விடுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.5 மந்த்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், அடுத்து நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ், நீ எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ், இது 3மே பண்ணணும். இது 3 தான் வந்து உங்களுக்குரிய எக்ஸசைஸ். 4வது வந்து என்னென்னா, ஃபர்தராக உங்கள் நீ வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சைக்கிளிங்கும் லெக் ப்ரெஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது அடுத்து எவ்வளோ நாளைக்கு ஃபிசியோ பண்ணணும் அப்படின்றது. ஃபிசியோ வந்து அதே தான், உங்களுடைய வந்து ஹெல்த்தையும் உங்களுடைய ரெக்கவர் ஸ்பீடையும் பொறுத்து தான் அவங்க ஃபிசியோ இருக்கும். ஒரு சிலருக்கு 3 மந்த்ஸ் ஃபிசியோ போதும், ஒரு சிலருக்கு 1 மந்த் ஃபிசியோ போகும், ஒரு சிலருக்கு 6 மந்த்ஸ் ஃபிசியோ போகும், இல்லை 1 இயர் ஃபிசியோவும் இருக்குது. அவங்களோட ஸ்பீட் ஆஃப் ரெக்கவரி, அவங்களோட இன்வால்மெண்ட்டு, சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்குமோ அது அந்த மாதிரி வந்துடும். எப்போ ஃபுல் வெயிட் பண்ணலாம்? நீங்கள் வந்து